2026 சட்டமன்ற தேர்தலானது திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியாக நடைபெற்றது. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நிறைவடைந்த நிலையில் எந்த கட்சி வெற்றி பெறும் என கணிக்க முடியாத சூழ்நிலையில் கடும் போட்டி நிலவி இருந்தது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி இருந்தாலும் விஜய் களத்தில் இறங்கியிருப்பதால் இந்த தேர்தல் முக்கோண தேர்தலாகவே மாறியிருந்தது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையே காணப்படுகிறது. இந்நிலையில் வெளியாகியுள்ள கருத்து கணிப்பு முடிவுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவினரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் தமிழக வெற்றி கழகம் 87 இடங்களை கைப்பற்றி முதலிடம் பிடித்துள்ளது. திமுக 79 இடங்களை பிடித்து 2ஆம் இடத்தையும், அதிமுக 68 இடங்களை கைப்பற்றி 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு இடத்தையும் கைப்பற்றவில்லை. 1000 விமர்சனங்களுக்கு மத்தியிலும் தமிழக வெற்றி கழகம் பிற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளது.